ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அரசியல் களத்துக்கு நேரடியாக சபரி செல்வன் வந்து வில்லிவாக்கம் தொகுதிக்கு வந்திருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து? தாராளமா யார் வேணா வரட்டும். நான் தான் சொன்னேன் உதயநிதி சார் இங்க வரட்டும்னு சொல்லிட்டோமே. அரசியல்ல யார் வேணா வரலாம். முக ஸ்டாலின் சார் கூட இங்க வரட்டும். மக்கள் வந்து மாற்றத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 10 வருஷமா இங்க எம்எல்ஏவும் கிடையாது, எம்எல்ஏ ஆபீஸும் கிடையாது. 10 வருஷமா திமுகவுக்கு வந்து இந்த மக்கள் ஓட்டு போட்டு கடந்த 5 வருஷத்துல ஜெயிச்ச ஆல்ரெடி திமுகவுடைய எம்எல்ஏ ஜெயிச்சு இங்க ஒரு தேர்தல் ஒரு எம்எல்ஏ ஆபீஸ் கூட போடல. இங்க வந்து தொகுதி எந்த பிரச்சனை மழை வந்தாலும் எந்த இடத்துலயும் திமுக யாருமே வரல. அப்படி இருக்கும் பொழுது முக ஸ்டாலின் சாரோ ஒரு மருமகனோ யார் வேணா வரட்டும். மக்கள் இங்க ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. இந்த தொகுதி மட்டும் இல்ல 234 தொகுதியில மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்க. அது திருச்சியிலேயே எங்க தலைவர் எந்த மாதிரி பிரச்சாரத்தை மேற்கொண்டாருன்னு தெரியும். ஒட்டுமொத்த திருச்சியுமே வந்து முடங்குச்சு. ஒட்டுமொத்த மக்களும் திருச்சியில வந்து எல்லா சாலைகளும் இருந்தாங்க. அது மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியும் நடந்துட்டு இருக்கு. அது வில்லிவாக்கத்தில் ஆரம்பிச்சு பெரம்பூர்ல ஆரம்பிச்சார் தலைவர். எல்லா தொகுதியிலும் இருக்கு. மொத்த குடும்பம் இங்க வந்தாலும் வெற்றி எப்பயுமே தமிழ் வெற்றி கழகத்துக்கு தான். அவர் யாருங்க? அவரு யாருன்னே மக்களுக்கு தெரியாது. அவர் பேர் சொன்னா கூட தெரியாது. பினாமிகள்லாம் வந்தாங்கன்னா இங்க வந்து மக்களுக்கு ஒண்ணும் புரியாது. அதனால தயவு செஞ்சு மக்கள் வணக்கம் விசில் சிம்பிள் பினாமி பேரெல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்களை ஆக்சுவலா மக்கள்கிட்ட வந்து இறங்கி தெருவா மக்கள்கிட்ட நிக்கணும். மக்களுடைய சிரிப்பை பார்க்கணுங்க. என்ன விசில் சிம்பிள்? அம்மா விசில் சிம்பிள். ஒவ்வொரு வீடா வந்து மக்களோட போகும்போது வெளியே நின்று வந்து மக்கள் சிரிச்சு வரவேற்கிறாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம். விடுதலை சிறுத்தை வணக்கம். ஓட்டு போடுங்க ஒரு தாட்டி மட்டும். ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க, மாற்றம் உண்டாகும். விசில் சிம்பிள் அதை வச்சுனா விஜய் சாருக்கு ஓட்டு போடுங்க. தேங்க்யூ. விசில் சிம்பிள் அதை வச்சுனா விஜய் சாருக்கு ஓட்டு போடுங்க. மாற்றம் உருவாகும். நல்லது செய்வோம். ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. அதை வச்சுனா தேங்க்யூ. நீங்க ஏன் பாருங்க, ஒவ்வொரு வீடா வெளியே வந்து மக்கள் ரிசீவ் பண்றாங்க. திமுக யாரும் வெளியே வருவாங்களா? அடிச்ச பணம் கொள்ள அடிச்ச பணம் மருமகன் எடுத்துட்டு வந்து 2000 ரூபாய் கொடுத்தா ஜெயிக்கும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் எப்பயுமே நடக்காது. இல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஏன் 2 சிம்பிள்ல நிக்கிறார் அப்படின்னா, 2 தொகுதியில நிக்கிறார் அப்படின்னா, எப்பயுமே எங்களுடைய தலைவர் விஜய் சார் அவர்கள் ஒரு தலைநகருடைய முகமா இருக்கணும்னு வந்து நினைக்கிறது இல்ல. தமிழ்நாட்டுக்கான தலைவர் அவர் ஆக்சுவலா. அப்படி இருக்கும் பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்பயே திருச்சியை வந்து ஒரு தலைநகராக கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. எப்பயுமே சென்னையில மட்டும் உட்காந்து முடிவு பண்ணி சென்னை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்கள் மட்டும் வளர்ச்சி பெறுவது முக்கியம் இல்ல. அப்ப சென்னை பிறந்ததுனால சென்னையில ஒரு தொகுதியும், தமிழ்நாட்டுடைய சென்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திருச்சியில வந்து ஒரு தலைமையா கொண்டு வரணும்னு நினைச்சாரு. ஒரு தலைநகரமா கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அந்த இடத்துல வெற்றி பெறும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கும், அங்க வந்து நான் இருந்தேன்னா அங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய அது வந்து வட மாவட்டங்களா இருக்கட்டும், தென் மாவட்டங்களா இருக்கட்டும், கொங்கு மாவட்டங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு நிர்வாகத்தை உருவாக்குறதுக்காக திருச்சியில நின்று நான் வந்து வெறும் சென்னைக்கான ஒரு தலைவர் கிடையாது, நான் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்தத்துக்கு நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து முன்னாடியே புரட்சி தலைவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே சவுத்தை தேர்ந்தெடுப்பாரு. அதனால வந்து 2 தொகுதியில இந்த தாட்டி சென்னைக்கும் ஒரு முகமாகவும், அதே மாதிரி ஒரு ஒட்டுமொத்த சென்டர் பாயிண்ட் மத்திய தமிழ்நாட்டுக்கு ஒரு முகமாகவும் அவர் வரும்பொழுது மக்களுடைய குறைகளை வந்து கேட்கறதுக்கு வசதி வாய்ப்பா இருக்கும். அதனால வந்து நாளைக்கு எந்த தொகுதியில் அவர் நின்று எந்த தொகுதியில் எப்பயுமே அவர் சென்னையில முதலமைச்சரான பிறகு சென்னையில தான் இருக்க வேண்டியது இருக்கும். திருச்சிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அவர் வந்து ஒரு முகமா அவர் வந்து ஒரு நம்பிக்கையா இருக்கிறதுக்காக அவர் வந்து அது முடிவு பண்ணாரு. இந்த பயம் இதெல்லாம் வந்து என்ன வார்த்தைன்னு தெரியல. தைரியம் இருந்தா அவருடைய தொகுதியில வந்து அவர் பையனை அமைச்சிருக்கணும், இல்ல வேற யாராவது அமைச்சிருக்கணும். ஆள் கேண்டிடேட்டே கிடைக்காம யாரோ ஒருத்தங்களை போட்டுட்டு இன்னைக்கு திருச்சியிலையும் இங்கே வந்து நிக்க வச்சிருக்காங்க திமுக. ஏன் முக ஸ்டாலின் சார் அவர் மருமகனே அனுப்ப வேண்டியதானே இங்க இருக்க தொகுதிக்கு, இல்ல முக ஸ்டாலின் சார் பையனை அனுப்ப வேண்டியதானே? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் தேர்தல் தோல்வி என்னன்னு தெரியும். இந்த ஊடகங்களையும் யூடியூப் சேனல் இருக்கவங்கள வச்சுக்கிட்டு நிறைய ஒரு போலியான கருத்துக்களை உருவாக்குறாங்க. இதுதான் நோக்கம். 2 தொகுதியில ஏன் நிக்கிறேன்னா இதுதான் நோக்கம்.
அவரே நேரடியாக வந்து ஸ்டாலின் எதிர்த்து உதயநிதி எதிர்த்து போட்டி போட்டுக்கலாம். ஏன் வந்து வேற பேச நாங்க தொகுதியை முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணி 2 மாசத்துக்கு முன்னாடியே களை பண்ணி ஆட்டிட்டோம். அவங்களுக்கு தெரியும் அவர் எங்க நிக்கிறாருன்னு. ஆளுங்கட்சி 24 கட்சி கூட்டணி பெரிய பண பலம் எல்லாம் இருக்கு. அவங்க நிக்கலாமே. நிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தான் 75 வருஷம் கட்சியாச்சு. 75 வருஷம் கட்சினா யார் வேணா எங்க வேணா நின்று வெற்றி பெறலாமே. கரூர் செந்தில் பாலாஜி அவர்களே கரூரை விட்டுட்டு கோயம்புத்தூர் ஓட்டாரு. ஏன்? 41 கொலையை பண்ணவங்க கரூர் செந்தில் பாலாஜி தான் மக்கள் நம்புறாங்க, கரூர் மக்கள் நம்புறாங்க. அந்த ஒரே பயத்தோட நம்பிட்டாங்க. அப்புறம் எங்க இருக்கு பணம்? திமுக சொல்றாங்க கரூர் செந்தில் பாலாஜி தான் பெரிய தேர்தல் வேலை பார்ப்பாரு அப்படின்னு. சொந்த மண்ணை விட்டுட்டு கரூரை விட்டுட்டு கரூர் மக்களோட கரூர் மக்கள் தான் என்னுடைய உயிர், கரூர் மக்கள் தான் என்னோட நம்பிக்கைன்னு சொன்ன செந்தில் பாலாஜி கரூரை விட்டுட்டு ஏன் ஓடினாரு? 24 கட்சி கூட்டணி நீங்க சொல்றீங்களே, திமுக ஊடகங்கள் எல்லாரும் சொல்றாங்களே திமுக வந்து பயங்கரமா ஜெயிச்சிடும் 200 தொகுதி வச்சிடும். செந்தில் பாலாஜியே தன்னோட தொகுதியை விட்டுட்டு கோயம்புத்தூர் ஓடுறாருன்னா எங்க 200 தொகுதி ஜெயிக்கும்? முதலமைச்சருடைய முன்கள பணியாளரே பயந்து ஓடுறாரு அப்படின்னா கள நிலவரம் அப்படி இல்ல. கள நிலவரம் திமுக எதிராக இருக்கு. அது செந்தில் பாலாஜி அந்த கரூரை விட்டு ஓடுறத ஒரு எக்ஸாம்பிள். கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியை தமிழக வெற்றி கழகம் உருவாக்குங்கிறத நான் நம்பிக்கையா சொல்றேன். தேங்க்யூ. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.